ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விவிஆர் கிரியேஷன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் தான் நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணதை எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் வந்து ஜென்யூனான ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டு. நம்ம நார்மலாக வந்து பிளேட்ஸ்லாம் வைப்போம் இல்லையா, அந்த ஸ்டாண்டு தான். இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கலை. ஃப்ளிப்கார்ட்டோட இன்னொரு ஆப் வந்து ஷாப்ஸின்ற ஒரு ஆப் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ஆப்பில் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போது இதில் நீங்கள் மெயினான விஷயம் நோட் பண்ண வேண்டியதுன்னா, இந்த மாதிரி கேஷ்பேக்குன்னு கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு அதோட குவாலிட்டி நல்லா இருந்தால் மட்டும் வாங்குகிறவங்க 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து அவங்க கேஷ்பேக் கொடுக்குறதுனால ஜஸ்ட்டு நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, வாங்குறவங்க 5 ஸ்டார் ரேட்டிங்கை பார்த்து வாங்கினாங்க, அதை பார்த்து வாங்கினாங்கன்னா நிறைய பேர் வந்து டிசப்பாயிண்ட் ஆவாங்க இல்லையா, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா இருந்தால் தாராளமாக நீங்கள் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தே வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து நான் 5க்கு வந்து 4 கொடுப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நம்ம கப் ஹோல்டரில் வந்துட்டு நம்ம வந்து இதுவுமே ஷாப்ஸியில் வாங்கினது தான். இதோட ப்ரைஸ் எல்லாம் வந்து நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிடுறேன். உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா நான் வந்து லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனாலுமே நீங்கள் எப்படி ப்ராடக்ட் வாங்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோலேயே, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீ கப்பு இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம ஹேங் பண்ணிக்கிறது தான். எனக்கு வந்து இந்த ஹோல்டர் வந்து, ஏன்னா நான் டீ கப்லாம் வந்துட்டு ஒரு ட்ரே மேலே வச்சுருப்பேன், ஸோ அதனால் ஹேங் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வாங்கினேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னர்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால அதை வந்து லாக் பண்ணுறதுக்காக ஒரு இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருந்தாங்க. பட் நான் வந்து இந்த ப்ராடக்டை ரிட்டன் போட்டுட்டேன். என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ டீ கப் வந்து ஒன்றோட ஒன்று வந்து நம்ம இந்த மாதிரி ஹேங் பண்ணுறோம் அப்படின்னா கீழே வந்து இன்னொரு கப்பு வந்து ஹேங் பண்ண முடியலை, ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம வந்து 2 பக்கமும் ஈக்குவலாக வச்சா மட்டும்தான் நமக்கு வந்து விழுகாது. நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, நம்ம வந்து கப் எடுக்கிற அவசரத்தில் வந்து கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா விழுந்துடும். ஸோ அதனால் நான் இதை ரிட்டன் போட்டுட்டேன். அடுத்து இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இதுவுமே கிச்சனுக்கான ஒரு ப்ராடக்ட்டு தான். இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. இதோட ப்ளஸ் மைனஸ் என்னன்றதையும் நான் சொல்லிடுறேன். இது வந்து நான் மீஷோவில் வாங்கின ப்ராடக்ட்டு. இது வந்து நம்ம வந்து இந்த ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ஸ் தான். இதில் வந்து என்ன எனக்கு ஒரு சின்ன டிசப்பாயிண்ட் ஆச்சு அப்படின்னா, 120 ml பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, பட் குவாலிட்டியெல்லாம் நல்லா தான் இருந்தது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நம்ம வந்து மசாலா பவுடர்ஸ்லாம் நிறையா யூஸ் பண்ணுறோம், பெப்பர் பவுட்ரு, அதே மாதிரி ஜீராத்தூள், கரம் மசாலா இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோன்னா இதில் தாராளமாக போடலாம். கடுகு, சீரகம் இந்த மாதிரி நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு யூஸஸ்க்கு தான் நான் வாங்கியிருந்தேன். பட் நான் வீடியோ எடுக்கிறப்ப கவனிக்கல, லாஸ்ட்டாக தான் நான் வந்து நோட் பண்ணேன். அதாவது நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் அந்த ஒரு கிளாஸில் மட்டுமே மேலே லிட்டு இல்லை அப்படிங்கிறத. அதனால் இந்த ப்ராடக்டை நான் ரிட்டன் போட்டுட்டு இன்னொரு, அதாவது வேறு ப்ராடக்ட் சேம் இதே இது தான், பட் வேறு ப்ராடக்ட் வாங்கிட்டேன். இதில் வந்து செட் ஆஃப் 12 வந்தது. பட் குவாலிட்டி சூப்பராக இருந்தது. அப்போவுமே எனக்கு மனசு கேட்கல ஒரு ப்ராடக்ட்டுக்காக ரிட்டன் போடுறதான்னு. பட் அந்த ஒன்றையுமே வந்து நம்ம லாக் இல்லாமல் எப்படி யூஸ் பண்ண முடியும், அது எப்படினாலும் வேஸ்ட்டாக போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரிட்டன் போட்டுட்டு இதே சேம் ப்ராடக்ட் வந்து வேறு வாங்கிட்டேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணுங்கிறவங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இது எல்லா ப்ராடக்ட்டுமே ஒரு குட்டி ட்ரேலையே, ஓரளவுக்கு மீடியம் சைஸ் ட்ரேலையே நீங்கள் உள்ளே வச்சு கவுண்டர் டாப் மேலேயே கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2, அதாவது லிட்டில் வந்து 2 சைடு இருக்கும். ஒன்று வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்னொரு சைடில் வந்து நம்ம ஸ்பூன்லேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இது நம்ம வந்து மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிச்சனில் வந்து மேக்ஸிமம் இப்போ எல்லார் வீட்லேயுமே இருக்கும். நானும் நியர்பை ஷாப்பில் வந்து தேடினேன், கிடைக்கலங்க. ஏன்னா நான் இருக்கிற பிளேஸில் வந்து நீங்கள் கேட்கலாம் ஏன் ஆன்லைன்லேயே ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா, நான் இருக்கிற பிளேஸில் வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்காது. அதே மாதிரி நான் எல்லா ப்ராடக்டையுமே உடனே ஆர்டர் போட்டுறவே மாட்டேங்க. மெயினாக என்னென்னா, நான் வந்து போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்க்கு மேலே அது நமக்கு வேணுமா அப்படின்றத யோசிப்பேன். வேணும்னா மட்டும்தான் நான் வந்து ஆர்டர் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு அந்த டைமில் அது வந்து வாங்கணும் அப்படின்னு தோணும். பட் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இது தேவையில்லையே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வருவேன் எனக்கு, என்னை பொறுத்த அளவுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு நான் இதை வந்து ரொம்ப நாளாக என்னோடய கார்ட்டில் போட்டு வச்சுருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது குவாலிட்டியுமே சூப்பராக இருந்தது. இது என்னென்னா, நம்ம வந்து பாத்திரம் விளக்குறதுக்கு எப்படினாலும் ஒரு லிக்யூடு தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதை ஒரு பவுலில் நம்ம போட்டு வச்சுருப்போம் தண்ணி மிக்ஸ் பண்ணி.
நம்ம பாத்திரம் விளக்கிட்டு திரும்ப நம்ம டிப் பண்ணி வந்து விளக்குறப்ப என்ன ஆகுனா அது கொஞ்சம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி டிவைடர் இருக்க மாதிரி ஒரு டிஸ்பென்சர் வாங்கிட்டேன். இதில் வந்து இது எதுக்கு இந்த லென்த்தாக இருக்கிறது கொடுத்தாங்கன்னே எனக்கு தெரியலை. ஏன் அப்படின்னா இது வந்து இதில் செட்டே ஆகாது. எக்ஸ்ட்ரா டியூப் கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை இன்கேஸ் ஆஃப் அந்த டியூப் வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னா போடுறதுக்கா என்னன்னு தெரில. தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை நான் அப்படியே சைடில் வச்சுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து விம் லிக்யூடு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். விம் லிக்யூடும் தண்ணியும் வந்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைடில் நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த சைடில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஹேண்ட் வாஷ் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்த ப்ராடக்ட்டு தான் நான் சொல்லுவேன். எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். இன்னொரு விஷயம் நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் மீஷோ எந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஆப்பில் வந்து நீங்கள் ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் அதோட ரிவ்யூ அதே மாதிரி ரிவ்யூவை தாண்டி இமேஜஸ் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி வாங்குங்க. அதே மாதிரி மீஷோவில் வாங்கினீங்க அப்படின்னா ஆல் ரிட்டர்ன்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுக்கு அமௌண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணி வாங்கினீங்கன்னா நம்ம வந்து எந்த ப்ராப்ளம்னாலும் நம்ம ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் ஒன்று வாங்கியிருந்தேன். நம்மளோட சேனலில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க அந்த டியூப்லாம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் இது லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணாலுமே நமக்கு நல்லா வந்துடுது. இதுலேயே இவங்க கொடுத்துருந்த ஸ்பாஞ்ச்லேயே வந்து நான் வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லிக்யூட் வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு வருது அப்படின்னு. அதே மாதிரி இது வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.